Hi friends, I'm Shajita from Shaji's Flavors. நம்ம சேனலில் நம்ம இப்போது எந்த விதமான ரெசிபீஸும் பார்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக 10 விதமான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய டிப்ஸ் சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இனி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இட்லிக்கு நம்ம மாவு அரைக்கும்போது சில நேரங்களில் உளுந்தோட அளவு அதிகமாகி வரும். உளுந்து அதிகமாக பொங்கி கிடைக்கும். அந்த மாதிரி சமயத்தில் எந்த அளவுக்கு உளுந்து அதிகமாக இருக்கோ அந்த உளுந்தை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்குங்க. இனி இது கூட நம்ம கோதுமை ரவை சேர்த்துக்க போகிறோம். சம்பா ரவைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரவை, நம்ம உப்புமா செய்கிற கோதுமை ரவை. இதை எடுத்துட்டு ஒரு கரண்டியில் அளந்துக்குங்க. 4 கரண்டி அளவுக்கு உளுந்து இருந்ததுன்னா ஒரு 1லேருந்து 1.5 கரண்டி அளவுக்கு நமக்கு கோதுமை ரவை தேவைப்படும். அதை இந்த உளுந்து கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு உளுந்தோட அளவு அதிகமாகவும் ரவையோட அளவு கம்மியாகவும் தெரியும். ஆனால் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 6 மணி நேரமாவது வைக்கணும். அப்போ தான் நமக்கு இது இட்லி ஊற்றுறதுக்கு ரெடி ஆகும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சதுக்கப்புறமா ஒரு 6 மணி நேரம் கழிஞ்சு நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த ரவை அந்த உளுந்தில் ஊறி வந்திருக்கும். அந்த மாதிரி ஊறி வந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இட்லியை ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இட்லியை ஊற்றி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கோதுமை ரவை இட்லி கிடைக்கும். இது சாதாரண ரவை இட்லியோட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனி நம்மளோட செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம கடலை ஊற போடணும்னு நினைக்குவோம் காலையில் எழுந்திரிச்சு குழம்பு வைக்கிறதுக்காக. ஆனால் சில நேரத்தில் மறந்துடுவோம். அந்த மாதிரி டைமில் நமக்கு கடலை உடனே ஊறி கிடைக்கணும்னா இந்த மாதிரி கடலையை ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டுக்குங்க. அதில் நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி ஊற்றிக்கிங்க. சுடுதண்ணி ஊற்றி அதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இந்த சூடு ஆறாமையே இருக்கிறனால இந்த கடலை ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ஊறி கிடைக்கும். இதே மெத்தடை ஃப்ளாஸ்க்லேயும் நம்ம ட்ரை பண்ணலாம். இனி நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நமக்கு சப்பாத்தி நிறைய மிச்சமாயிடுச்சுன்னா நம்ம அதை சூடாக்கி யூஸ் பண்ணலான்னு நினைக்குவோம். ஆனால் சூடாக்குனாலும் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் அதை ஹார்டான மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி டைமில் நம்ம கல் காய வச்ச பிறகு அதுக்கு மேலே கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டுக்குங்க. அந்த தண்ணிக்கு மேலேயே சப்பாத்தியை போட்டுருங்க. அதுக்கப்புறமா சப்பாத்திக்கு மேலேயும் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்குங்க. இந்த சப்பாத்தி சூடானதும் இதை நம்ம அதே மாதிரி திருப்பி போட்டு சூடாக்கி எடுத்தோம்னா இப்போ சுட்ட சப்பாத்தி மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த சப்பாத்தி நம்ம சுட்டு வச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக சாஃப்டாகவே இருக்கும். இது ஹார்டாகவே செய்யாது. ஏன்னா இது நம்ம ட்ரையாக சூடாக்கலை. ட்ரை பண்ணி பாருங்கள். இனி நம்மளோட நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். மார்னிங் டைமில் இந்த மாதிரி குக்கரில் நம்ம ஏதாவது வேக வைக்கும்போது அதோட ப்ரெஷர் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகி கிடைக்காது. அந்த டைமில் இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் நம்ம இந்த குக்கரை டைரெக்டாக காமிங்க. இதுக்கப்புறமா நம்ம ரிலீஸ் பண்ணும்போது ப்ரெஷர் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகி கிடைக்கும். இந்த மாதிரி மூடியுள்ள குக்கரானா டைரெக்டாக நம்ம காமிக்கலாம். இந்த மாதிரி மூடியுள்ள குக்கரானா சைடில் காமிச்சிக்குங்க. ஏன்னா மேலே காமிச்சோம்னா நம்மளுக்கு வாட்ரு உள்ளே போகிறக்குள்ள சான்சஸ் அதிகம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட டிப் நம்பர் 5 என்னன்னு பார்க்கலாம். முட்டை வேக வைக்கும்போது ஒரு பாத்திரத்தில் முட்டையை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கிங்க. அது கூட உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்த முட்டை கொஞ்சம் கூட உடையாது. சீக்கிரமாக உளிச்சு எடுக்கிறதுக்கு முடியும். நீ டிப் நம்பர் 6 என்னன்னு பார்க்கலாம். நம்ம பலாப்பழம் இருக்கும்போது இந்த மாதிரி கத்தியில் அதோட பசை ஒட்டிக்கும். அது நம்ம கழுகுனாலும் போகாது. அந்த மாதிரி பலாப்பழம் இருக்க கத்தி இந்த மாதிரி டைரெக்டாக அடுப்பில் காமிச்சு சூடாக்கிக்கிங்க.
நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி திருப்பி சூடாக்குனிங்கன்னா அது நல்லா சூடானதுக்கப்புறமா அந்த கம்மெல்லாம் அது உருகி வரும். இந்த மாதிரி இருக்கும். அந்த டைமில் ஒரு பழைய துணியோ இல்லைன்னா பேப்பரோ வச்சு தொடச்சி எடுத்திங்கன்னா அதோட பசையெல்லாம் சீக்கிரமாக போயிடும். கொஞ்சம் கூட அந்த பசை இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நம்மளோட அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வாழைப்பூ வாங்கும்போது இந்த மாதிரி வாழைப்பூவெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ணுவோம். நம்ம கட் பண்ணி தண்ணியில் சேர்க்கும்போது அந்த வாழைப்பூவோட கலர் மாறி போகும். அந்த மாதிரி டைமில் நம்ம அது கூட அந்த தண்ணி கூட கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு நம்ம கட்டாக்கி போட்டோம்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகாது. நம்மளோட டிப் நம்பர் 8 என்னன்னு பார்க்கலாம். நம்ம குக்கரில் இந்த மாதிரி ஏதாவது வேக போடும்போது அதோட ப்ரெஷர்னால் விசில் வரும்போது இந்த தண்ணியெல்லாம் வெளியில் சிந்தும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பொருள் வேக வைக்கிறோமோ அது கூட இந்த மாதிரி ஒரு கரண்டியோ ஒரு ஸ்பூனோ சேர்த்துக்குங்க. இது மாதிரி போட்டு அதை மூடி வச்சு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சம் கூட தண்ணி வெளியில் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இனி நம்மளோட நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம முருங்கைக்கீரை வாங்கும்போது முருங்கைக்கீரை கழுகுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஏன்னா தண்ணியும் முருங்கைக்கீரையும் மிக்ஸே ஆகாது. முருங்கைக்கீரையில் நம்ம தண்ணி சேர்த்து அது கழுகலான்னு சொல்லி நினைக்கும்போது அந்த கீரையில் தண்ணி கொஞ்சம் கூடி ஒட்டாது. இந்த மாதிரி நம்ம எவ்வளோ தான் மிக்ஸ் பண்ணி கழுகுனாலும் அது ஒட்டாது. இப்படி தனியாகவே தான் இருக்கும், மேலே மிதந்துட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி டைமில் நம்ம அந்த முருங்கைக்கீரை கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்குங்க. இதை சேர்த்து நீங்கள் கழுகும்போது இப்போ எந்த மாதிரி ஒட்டுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி கழுகும்போது முருங்கைக்கீரையை நம்ம ஈஸியாக கழுகி எடுக்க முடியும். இப்போ பாருங்கள் முருங்கைக்கீரையும் தண்ணி எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்திருக்குன்னு. இது நான் மஞ்சள் சேர்த்த தண்ணி, இது மஞ்சள் தண்ணி உப்பு சேர்க்காத தண்ணி. ரெண்டோட டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதில் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனி நம்மளோட லாஸ்ட் டிப். இந்த மாதிரி பாத்திரம் கழுகுறதுக்காக நம்ம லிக்விட் வாங்கும்போது அதை டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம ஊற்றி வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த தண்ணி நம்ம மிச்சமாயிடுச்சுன்னா அது நம்ம வேஸ்ட் ஆக்கிடுவோம். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் வாஷ் லிக்விட் பாட்டிலோ இல்லை இது ஷாம்பு பாட்டில் இந்த மாதிரி பாட்டிலோ அப்படி இல்லாட்டி பழைய ப்ரில் பாட்டிலே இருந்ததுன்னா அதுலேயும் கூடிய தண்ணி ஊற்றி கொஞ்சம் லிக்விட் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்குங்க. இதை நம்ம டைரெக்டாக ஸ்பாஞ்ச்லேயோ இல்லை பாத்திரத்தில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டோ நமக்கு தேய்ச்சி கழுகலாம். அப்போ நமக்கு லிக்விட் அதிகமாக வேஸ்ட் ஆகாது. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.